ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான பாவைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்பறம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி நீள நீளமாக வெட்டி வச்சதை அதையும் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை கிலோ பாவைக்காய் பொடிசாக கட் பண்ணதை அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே கிண்டி விடுங்க. எண்ணெயில் கிண்டி விட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தண்ணி சேர்க்காதீங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பாவைக்காய் நல்லா வேகும். அப்பப்போ ஆனால் திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. பாவைக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சேருங்க. சின்ன குழந்தைகளுக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. பாவைக்காய் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிண்டி விடுவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாவைக்காய் வந்து கசப்பே இருக்காது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு இறக்குற டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பாவைக்காய் வறுவல் வந்து சுட சுட சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் பழைய சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்டியான பாவைக்காய் வறுவல் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.